வணக்கம். இது உங்கள் பச்சை புள்ளிங்கோவின் யூடியூப் சேனல் அண்ட் இது உங்கள் ரியாக்ஷன். சோ தாத்தா பாருங்க எப்படி இருக்கீங்க? நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். தூங்கி எஞ்சி அந்த மாதிரியே இருக்கீங்க. அது இல்லம்மா, கண்ணாடிய தூக்கத்துல எங்க வச்சு புட்ட, அத நேரா கூப்பிட்டாலும் உட்காந்துட்டு வேற ஒண்ணும் இல்ல. ஆமா சரி, இன்னைக்கு யாரோட பிறந்த நாள்? இன்னைக்கு நம்ம தம்பி தளபதி பிறந்த நாள். எனக்கு தெரியாதா? விஷ் பண்ணுங்க. தம்பி தளபதி என்றென்றும் இளமையா அழகா திறமையோட இருப்பீங்க. எப்போதும் இப்படியே இருங்க. இந்த தாத்தாவோட ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும். நேத்து நாங்க விஷ் பண்ணிட்டோம், தாத்தா ரொம்ப லேட்டா விஷ் பண்றாரு. போட்டு படுத்துட்டேன். ஆமா, அப்பலாம் கை கால் ஆடுது. ஆமா சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் சிங்கிள் கோட்ல இருந்து வந்திருக்கு சின்ன சின்ன கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து தாத்தா. உங்களுக்கு சின்ன கண் இல்ல, உங்களுக்கு மாலை கண்டு தான் இருக்கு. உங்களுக்கு மாலை கண்டு தான் இருக்கு தாத்தா. கண்ணாடி போடலாம் தான் மாலை கண்ணு போட்டா நல்லா தெரியும். போட்டா 4 கண்ணு. சரி சரி போதும் போதும். சோ இந்த பாடல வந்து நம்ம தளபதி மறுபடியும் பாடி இருக்காரு. அவரு குரல்ல. எஸ் எஸ் இது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஒரே பாட்டுல 2 பாட்டு பாடி இருக்காரு நம்ம தளபதி. ஏற்கனவே விசில் போர்டு வந்துருச்சு. சோ இந்த சின்ன சின்ன கண்களையும் நம்ம கேட்டறலாமா? ஆமா, அதுவும் மெலோடியா பாடி இருக்காரு. நம்ம லேட் பவதானி இந்த பாடல வந்து பாடி இருக்காங்க. சோ கேட்டுட்டு தாத்தா எப்படி சொல்றீங்களா? சொல்லிருவோம். ஓகே போப்போமா? ஓகே லெட்ஸ் கோ. ப்ளே பண்றேன். வெங்கட் பிரபு ஹீரோ. அதெல்லாம் பழைய பாட்டு. சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ, எட்டு வைத்து வானம் வருகிறதோ, தித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ, கண்ணே இனி ஒரு போதும் பிரிவே இல்லை பிஞ்சே, நீ ஒரு கோடி தாயின் பிள்ளை, உறவெல்லாம் ஒன்றாக, விழியெல்லாம் தேனாக, இருளெல்லாம் தூளாக, பறவை கூட்டில் விண்மீன் போக்க, வாராத மாமணியாய் வந்தாயே உய்வாக, மனசெல்லாம் மொழி வீச, உன் மீசை கூட மழலை பேச, சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ, எட்டு வைத்து வானம் வருகிறதோ, தித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ. நேஹா பிரெக்னெண்டா இருக்காங்க. மழை பொழிகிற 2ஆம் நாளில் விழும் துளியில் மாசில்லை, இது ஒரு வகை 2ஆம் பிறவி, வாழ்வில் இனிமேல் குறையில்லை. யுத்தம் புரிகிற மண்ணில் மண்ணில் ரத்த பந்தம் போல் பலமில்லை, வா எழுந்திடு வாழ் சுழற்றிடு, வான் கிழித்திடு பயமில்லை, கீச்சை மறந்து போன கிளியின் மௌனம் போல, இதயம் தவித்த போது நீ இசையாய் உள்ளே வந்தாயே, உறவெல்லாம் ஒன்றாக, விழியெல்லாம் தேனாக, இருளெல்லாம் தூளாக, பறவை கூட்டில் வெண்மீன் பூக்க. தோழி உன்னை பார்த்ததும் அழகா இருக்காரு. நேற்றின் முகம் யோசனையே, ரெட்டை ஜடை வாசனை நீதானா நிஜம்தானா, வயதின் முதல் காதலா,
வார்த்தை இல்லா வெயிலா சாட்சி இல்லா சாரலா நீதானா நிஜம்தானா அடியேதும் அறியா என் நெஞ்சில் இறகாக விழுந்தாயே காலம் பருவம் கடந்தாலும் கலையாமல் நின்றாயே போவா பல நாட்கள் பின்னே பின்னே வாழ்வா நாம் வளராத பிள்ளை போலே சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை நீந்தும் மணக்கிறதோ விட்டு வைத்து வானம் வருகிறதோ தித்தி போய நெஞ்சு மூழ்கிறதோ வாவ் வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸ். கை தட்டுங்கப்பா. சூப்பர் சூப்பர் நல்லா இருந்துச்சு. அழுதுட்டியாமா? அழுவுற அளவுக்கு என்ன இருக்குதுல்ல, நீங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போடுறீங்க தாத்தா நீங்க. சரி அடைச்சிருங்க. நல்ல ஒரு குடும்ப பாடல் ஆக்சுவலா இது வந்து. அதான் தாத்தா வந்து அழுதுட்டியான்னு கேக்குறாரு. ஏன்னா அவர் அழுதுட்டாரு போல இருக்கு. பழைய காலத்து நினைவுகள். சரி, நீ சிரிக்கிற என்ன? அவர் கண் கலங்கற சிரிச்சுக்கிட்டு இருக்க. உங்க பாட்டி தான். பாட்டி ஞாபகம் வந்துருச்சா? பாடல் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நான் முதல்ல சொல்லிட்ட பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. அதான் லியோல வந்து அன்பெனும் அந்த மாதிரி ஒரு குடும்ப பாட்டு இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. என் தளபதி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மெலோடி பாட்டு பாடிருக்காரா. ஆமா, அது ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜில்லா படத்துல இந்த கண்டாங்கி பாட்டா, கண்டாங்கி அதான் ஒரு மெலோடி, ரொமான்டிக் மெலோடி. அப்புறம் ஏண்டி அந்த புலி படம் பண்ணாரு. புலி அதுக்கு முன்னுக்கு வந்த படம்ல. ஆமாவா? ஆமா. இல்ல தெரியலங்க. அதோட இப்ப பாட ஆரம்பிச்சாரு. ஒரு கண்டிப்பா ஒரு 8 வருஷத்துக்கு மேல கழிச்சு திருப்பி வந்திருக்காரு. ஏன்னா அவர் பாடின பாட்டு எல்லாமே கொஞ்சம் டான்ஸ் ஸ்டெப் இல்ல இன்ட்ரோ சாங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஃபேமிலி பாட்டு, அதுவும் வந்து பவதாரணி அவங்களோட வாய்ஸோட சேர்த்து பாடுறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா விசில் போடோட இதுல வந்து தளபதியோட வாய்ஸ் வந்து சூப்பரா இருக்குன்னா. ஆமா, நிறைய பேர் அத சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். அவரோட வாய்ஸ் வந்து இந்த மாதிரி மெலோடி சாங்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆப்டா இருக்கு. செம்ம ஆப்டா இருக்கும். அதுல கரெக்டா வந்து யுவன் வந்து யூஸ் பண்ணிருக்காரு. வேற லெவல்ல இருக்கு ஆக்சுவலி பாட்டு. அண்ட் இந்த கொம்போ அந்த ஸ்னேகா பல வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்தது. எதுல பாத்தீங்க? வசீகரல பார்த்தேன். வசீகரல எத்தனை வாட்டி போட்டு தேய்ச்சிருப்பேன். வசீகரல பார்த்த கொம்போ திருப்பி பாக்குறோமா? நல்லா இருக்கு பாக்குறதுக்கே. நம்ம அது வந்து கூட ஒரு குட்டியா கியூட்டா ஒரு பையன் கொடுத்தச்சவங்க யாருன்னு தெரியல. வயித்துல ஒரு பிள்ளை வருது. அந்த பிள்ளை யாருன்னு தெரியல. ஆனா இப்போ டவுட் வர வந்துருச்சுங்க. நிறைய பேர் சொல்றாங்க இந்த படத்துல 2 தளபதி சொன்னாங்கல்ல, ஒருவேளை நம்ம ஸ்னேகா வயித்துல இருக்காங்களா, அவங்களும் இன்னொரு தளபதியா இருக்கலாம், 3 தளபதியா இருக்கலாம். ஆமா, நேத்து கூட அந்த ஒரு கிளிம்ஸ் மாதிரி வந்துச்சுல, அது இன்னொரு தளபதி இருந்ததாவும் சில பேர் சொல்றாங்க. ஆனா தெரியல இருக்குமோ திடீர்னு மெர்சல் மாதிரி 3 விஜய் வந்தாங்கன்னா தியேட்டர் அப்படி அப்படினா தெரிஞ்சிருங்க. தியேட்டர் அந்த அளவுக்கு பயமா இருக்கு. வில்லனும் வந்து தளபதி தான் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா தெரியல. செப்டம்பர் வரைக்கும் பொறுத்து இருந்தா படத்தை தியேட்டர்ல பார்த்தோம். இல்ல இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இதற்கு தளபதி மட்டும் தான் பாத்துருக்கோமா? இப்பதான் நம்ம ஸ்னேகாவை பாத்துருக்கோம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இன்னும் லைலா இருக்காங்க, அப்புறம் பிரேம்ஜி அந்த கேங்ல பாக்குறோம் நம்ம. அப்புறம் வந்து நம்ம பிரபுதேவா அவங்கலாம் என்னப்பா முழிக்கிற பிரபுதேவால இருந்தாங்க. ஹீரோயின் சொல்றாங்க. கோபாதீங்க. போனது நிறைய ஹீரோஸ்ல இருந்தாங்க. 90s ஹீரோஸ்ல இருந்தாங்க. இப்போ 90s ஹீரோயின் வந்துட்டாங்க. Thank you VP. உங்களுக்கு இந்த மாதிரி நாஸ்டால்ஜிக்கா நரேஷன் கொடுக்குறீங்க இந்த படம் மூலமா. சோ பார்க்க நல்லா இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா இந்த ஹிந்தி நடிகர்கள், மலையாள நடிகர்கள் கொண்டு வராங்க. சார் அதான் காட்டவே இல்ல. அத அவர்தான் வில்லன் சொல்றாங்க. பட் தெரியல. ஆமாங்க, மைக் மோகன் தான் வில்லன். அப்பா ஒண்ணு சொல்லுங்க. பட்டு பட்டுன்னு போடாதீங்க. நெஞ்சு வலிக்குதுல. அத இன்னும் 3 மாசம் தான் படம் வந்திருந்ததா. வெளிய போறதுக்கு இல்ல படம் வந்துரும். படம் வச்சா நீங்க பாத்துடலாம். பட் பாடல் ரொம்ப நல்லா இருக்குங்க. நாங்க பவதாரணியை எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்றோம் குரல்ல. இந்த பாட்டை கேட்டுனே அப்படி இருந்துச்சு. ஓகே, அந்த குரல் கேட்கும்போது ஐயோ இதுக்கு மேல இந்த பாடல்னாலும் அவங்களோட வாய்ஸ் பாருங்க இன்னும் வாழுதுங்க. பாடல் வழியா நம்மள கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எஸ், அது வரைக்கும் சந்தோஷம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அங்க ஒரு பெல் இருக்கும், அமைதியா போய் தட்டுங்க. அமைதியா. இது உங்கள் பச்சை புள்ளைங்க.